அப்பா! என்ன டேஸ்ட்! பார்க்கும்போதே டெம்ப்ட் பண்ணுது. ரம்ஜான் பண்டிகை ஸ்பெஷலா தயாராகிட்டு வருது பூசணிக்காய் மிட்டாய் அல்வா. துபாய், கத்தார், சவுதி, ஸ்ரீலங்கா நாடுகள்ல இருக்கிற உறவினர்களுக்கும் பிரத்யேகமா அனுப்பப்படுது ரம்ஜான் ஸ்பெஷல் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா. அரவாணிகம் மட்டுமே தயாரிக்கிற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவுல கிடைக்கிற வருமானத்தை சமூக சேவைக்காக பயன்படுத்திட்டு வராங்க சமூக ஆர்வலர்கள். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்லையா? இஸ்லாமியர்களோட மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணு ரம்ஜான் பண்டிகை. இப்ப அது கோலாகலமா கொண்டாடப்பட இருக்கு. அது நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லாம இனிப்புகள் வழங்கி இஸ்லாமியர்கள் தங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது கோவையில மட்டுமே பிரத்யேகமா தயாரிக்கப்படுற ரம்ஜான் ஸ்பெஷல் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா எல்லாராலையும் விரும்பி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டாரத்துக்கு தரக்கூடிய இனிப்பு பண்டமா இருக்கு. கோவை கோட்டைமேடு பகுதியில இயங்கி வர்ற முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பா 50 வருஷமா இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை தயார் செஞ்சுட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. ஆமாங்க, இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை அரவாணிகள் மட்டுமே ரொம்ப பக்குவமா தயார் செய்யறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெண்பூசணிக்காய அறுத்து 3 நாளைக்கு வேக வச்சு அந்த பூசணிக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, நெய், அத்திப்பழம், இனிப்பு அப்படின்னு ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை சேர்க்கறாங்க. பக்குவமா தயாரிக்கப்படுற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா மருத்துவ குணமுடையதுங்க. ஆமாங்க, இத சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரகம், இருதய கோளாறு நீங்குமா, குழந்தை பாக்கியம் கூட கிடைக்குங்க அப்படின்னு இதோட சிறப்பை பத்தி இத தயாரிக்கிறவங்க சொல்றாங்க. கோவையில மட்டுமே பிரத்யேகமா தயாராகிற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா கோவையில இருக்கிற சக நண்பர்களுக்கு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு வரதோட துபாய், கத்தார், சவுதி, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட வெளிநாடுகள்ல இருக்கிற உறவினர்களுக்கும் விமானத்துல அனுப்பி வைக்கிறாங்கன்னா பாத்துக்குங்களேன் அதோட சிறப்ப. 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா இன்னும் 2 நாள்ல விற்பனைக்கு வர தயாரா இருக்குங்க. இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா விற்பனை மூலமா கிடைக்கிற வருமானம் ஏழை குழந்தைகளோட கல்வி, ஏழை எளிய பெண்களோட திருமண உதவி, ஏழை எளியவர்களோட மருத்துவ உதவிக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை மாதிரியே அவங்களோட இந்த சேவையும் சேர்ந்தே இனிக்குது இல்ல?